எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். யாரெல்லாம் உங்களுக்கு ஈவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே ஈவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். லைஃப்பில் எப்படி உங்களோட பெஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறது பற்றி இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். இதில் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஃபியூ டெக்னிக்ஸ் நான் கற்றுன்றது விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷனுங்கிறது ரெண்டு சைடும் யூஸ் பண்ணலாம். நார்மலி உங்கள்கிட்ட பேசுகிறது பாசிட்டிவ் சைட் விஷுவலைசேஷனை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. நெகட்டிவ் சைடை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. விஷுவலைசேஷனில் ரெண்டும் பண்ணலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் பற்றி பேசிடலாம். இது நார்மலி எல்லா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்ஸும் எனி சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஐபிஎல் மேட்ச்சோ இல்லை தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மேட்ச்சோ ஆடுறது கிடையாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரஞ்சி ட்ராஃபி லீக் மேட்ச்சுக்கு கூட கூட்டம் வரும். இன்ஃபேக்ட் புச்சிபாபு கூட ஒரு 2000 பேர் உட்காருவாங்க மைதானத்தில். ஆனால் இன்றைக்கி யாரும் வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஆடுறது எல்லாமே கூட்டமே இல்லாத ஒரு கேமில் நீங்கள் ஆடின்னு இருப்பீங்க. சடனாக நீங்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஆடணுங்கிறச்ச கேமே வேறு மாதிரி இருக்கும். ஒரு 50,000 பேர் ஒரு ஸ்டேடியமில் இருக்கும்போது நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா தான் தொட நடுங்கும். சத்தம் போடுறச்ச கிரிக்கெட் ஃபீல் பண்ணுறதும் சரி, பேட் பண்ணுறதும் சரி, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விஷுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன்னா பால் எப்படி வரும், எது மாதிரி வரும், எப்படி ஆடுவீங்க, நீங்கள் போலர்னால் என்ன பண்ண போகிறீங்க, யார் உங்களுக்கு அகென்ஸ்டான பேட்ஸ்மேன், அதை அப்படியே ரீப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். சும்மா கனவுல பார்த்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸோ இல்லை பேசிட்டோ விட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இது மாதிரி இருக்கவே இருக்காது. விஷுவலைசேஷன்னா என்னென்னா, டு தி லோவஸ்ட் பால் வரைக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க. சப்போஸ் நீங்கள் பேட்ஸ்மேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபீல்டர் இருப்பான், எங்கே ஃபீல்டர் இருக்கும், எந்த பாலு, இந்த பாலை நீங்கள் அடிக்கிறச்ச பர்ஃபெக்டாக பட்டால் எங்கே போகும், எட்ஜு பட்டால் என்ன ஆகும், இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுவீங்க. டு சச் அன் எக்ஸ்டென்ட்டு உங்களுக்கு எப்படி வேர்க்கும், இது மாதிரி இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர சொல்லுவாங்க. இதை இன்னும் அழகாக பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு சினிமா பார்த்தீங்கன்னு வைங்க, எட்ஜ் ஆஃப் தி த்ரில்லரில் நீங்கள் சீட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்களும் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, உங்களுக்கும் பயப்படுவீங்க. இதை யூஸ் பண்ணது தான் ஆல்ஃப்ரட் ஹிச்காக்னு ஒரு பெரிய டைரக்டர். உங்களுக்கே பயமுறுத்தி விட்டுருவார், பயந்தே செத்துருவீங்க. ஆக்சுவலி அது சினிமா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு டார்க் ரூம் ஏஸ்தெட்டிக்ஸில் நீங்கள் அதை பார்த்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ரியாலிட்டியிலே கிடையாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் போயிடுவீங்க. நான் ஜாஸ் அப்படின்னு முதல்ல ஒரு படம் பார்த்தேன். அந்த ஜாஸில் அந்த முதல்ல ஷார்க் வர சீனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு பொண்ணை முதல்ல அது கடிச்சிடும். அதை எப்படி ஷூட் பண்ணுவாங்கங்கிறது தான் அந்த ஜாஸ் படம். பெரிய ஹிட் ஆச்சு. ஜாஸ் 1, 2, 3, 4ன்னு எடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் அதை அப்படியே பயந்துருவாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வாட்டி அமெரிக்கா போயிருந்தபோது அந்த ஸ்டூடியோவுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. ஜாஸ் எடுத்தது அப்படின்னு காமிச்சாங்க. ஒரு மெட்டல் ஷார்க்கை ஒரு ஸ்விம்மிங் பூலில் வச்சு தான் அந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. இந்த படம் ஷூட் பண்ணுறச்ச பெரிய கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. வெறும் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறத வச்சு லைட் எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் பயமுறுத்தியிருக்காங்கன்னா இதுதான் விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் பண்ணுற விஷுவலைசேஷனுங்கிறது இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ஜாஸ் படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன பயம் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் உள்வாங்கி ஒரு மேட்ச் ஆடுற ஃபீலிங் வரும். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது 1 டே மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச் பார்க்குறச்ச நம்மளே உள்ளே போய் பேட்டிங் ஆடுற மாதிரி நம்ம மேலேயும் கீழேயும் நடப்போம். இப்படி ஆடலாம், அப்படி ஆடலாம்னு நம்மளாம் சொல்லுவோம். அதை ஆஸ் அ பிளேயர் நீங்கள் கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணுறது தான் விஷுவலைசேஷன். இதை இப்போ கிரிக்கெட்டை கட் பண்ணிவிடுங்க, ஜாஸை கட் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருங்க. இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. எக்ஸாம் பேப்பரை 10 வாட்டி எழுதும்பார்.
நீங்கள் 4 வருஷ பேப்பரை 5 வாட்டி போட்டால் எக்ஸாம் ஷுவர் பாஸ்ம்பாரு. அதை நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணது டெக்னிக் அதுதான். ஸோ ஒரு பேப்பரை நீங்கள் 10 வாட்டி போட்டிங்கன்னா நம்பர் வேணால் மாறலாமே தவிர கொஸ்டின் வரப்போகிறது அதே. அடுத்தது நீங்கள் அந்த விஷுவலைஸ் மட்டும் பண்ணாமல் ஆக்சுவலாக அந்த பேப்பரை எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுலேருந்து பேப்பர் வாங்கி அந்த பேப்பரை என்ன பண்ண போகிறீங்க, எந்த கேள்வி அட்டம் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சப்புறம் கூட எக்ஸாக்டாக எக்ஸாமில் என்ன பண்ண போகிறீங்கங்கிற லெவலில் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ரீச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு சூப்பராக இருக்கும். இந்த ஆக்டிங்கில் கூட உங்களை ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறதும் விஷுவலைசேஷனோட ஒரு ஃபார்ம் தான். உங்கள் டைரக்டர் விஷுவலைஸ் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு கேரக்டராக இருப்பீங்களா மாட்டீங்களான்னு. நீங்கள் விஷுவலைஸ் பண்ண இந்த சினிமாவில் எடுக்கிற டைரக்டர் உங்களுக்காக விஷுவலைஸ் பண்ணி அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். இது பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டேன். நெகட்டிவ் விஷுவலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தூரம் பேசியிருப்பாங்க. நெகட்டிவ் விஷுவலைசேஷனுங்கிறது என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்லேயே நீங்கள் நடித்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு பயம் போயிடும். இது ஸ்டாயிக் ஃபிலாசபியில் முதல்ல நான் கற்றுக்கிட்ட இடம் ஸ்டாயிக் ஃபிலாசபியில். ஸ்டாயிக் ஃபிலாசபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் நான் பிச்சைக்காரன் ஆகிடுவேன், என் பணமெல்லாம் போயிடும், நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்ததுன்னா, பிச்சைக்காரன் என்ன பண்ணுவானோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வாழ்ந்து பார்த்துட்டிங்கன்னா பிச்சைக்காரன் எப்படி இருப்பானோ அது மாதிரி உங்களால் இருக்க முடியும். அவன் என்ன ட்ரெஸ்ஸு போடுவானோ அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அவன் என்ன செருப்பை கட்டுவானோ அந்த செருப்பை போடுங்க. நீங்கள் உடனே பிச்சைக்காரனா அந்த லெவலுக்கு வேண்டாம். உங்கள் லெவல்லேருந்து 3 லெவலுக்கு கீழே இறங்கினீங்கன்னா எது மாதிரி வாழ்க்கையை நடத்துவீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு பெட்டர் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு பயமே போயிடும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன சாப்பிடுமோ எங்கே சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பண சம்பாத்தியம் கீழே இறங்கினா கூட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறாது. ஸ்டேட்டஸ் மாறாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் இன்றைக்கி 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்ருக்கிறேன், என் வாழ்க்கை தரம் 70-80,000 ரூபாயில் முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு என்னோடய 2 லட்ச ரூபா சம்பளங்கிறது 70,000 ரூபாய்க்கு வந்தாலும் என் லைஃப் ஸ்டைல் மாறாது. அதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அது நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா லைஃப் ஒன்றும் மாறலை, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, இன்னும் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷனோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் ரமணருக்கு நடந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் செத்து போகணும் பாடி மாதிரி அவர் இமேஜின் பண்ணி 3வது பொசிஷனில் பாடியை பார்த்தாரு. இந்த பாடி ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்டோன்னு அவருக்கு புரிஞ்சதுக்கப்புறமா டெத்துங்கிற ஃபியருக்கே அவரை விட்டு போயிடுச்சு. இது நார்மலி ரொம்ப கஷ்டம். பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு பல இடத்துல எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் உங்களோட நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது உங்களை இம்பீட் பண்ணுதோ அது உங்கள் லைஃப்பில் இம்பீட் பண்ணாது. இம்பீடுனா எது தடையாக இருக்கோ. ஸோ இது ஆயிடுச்சுன்னா எனக்கு இது நடந்துரும்ப்பா, அதனால் நான் பண்ண மாட்டேன், ஒரு வேலையை விட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறது ரிஸ்க்கு, எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறதுனா, சரி அந்த சம்பளம் வராமல் ஒரு 3 மாதம் இருந்து பார்த்துருங்களேன். சம்பளம் வராமல் 3 மாதம் இருந்துட்டிங்கன்னா என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்கள் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு ரியல் பேஷன்னா நீங்கள் வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவீங்க. விஷுவலைசேஷன் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ங்கிறது ஒரு பெரிய டூல். இந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.
இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் அட் யுவர் பெஸ்ட், டெஃபினட்டாக உங்களால் அட் யுவர் வெரி பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். லைஃப்பில் சம்டைம்ஸ் நம்மளை பயப்படுறச்ச நம்ம இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் பல இடத்துல பார்த்துருக்கிறது, யார் ரொம்ப தைரியசாலியமாக பேசுகிறவங்க கடைசியில் ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு ரொம்ப பயந்து ஓடி போயிடுவாங்க. இது மாதிரி கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் வர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு விஷுவலைசேஷனுங்கிற டூலை யூஸ் பண்ணுங்கள், அதை மாஸ்டர் பண்ணுங்கள், லைஃப்பில் முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.